இந்த தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய வேட்பாளர் அறிமுக நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் பார்த்திபன் அவர்களே, இந்த வேட்பாளர் அறிமுக நிகழ்விலே உரையாற்றி விட்டு சென்றிருக்கின்ற எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம், முன்னாள் வடக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் தவிசாளர்கள் திரு நல்லூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் திரு பத்மநாதன் மயூரன், அதே போன்று கார்நகர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் திரு பாலச்சந்திரன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய பொருளாளர் திரு பேராசிரியர் சிவநாதன் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களே, இந்நாள் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களே, எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்த நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறு உரைக்குள் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய சிறிய உரையை தொடர்ந்து வேட்பாளர் அறிமுக நிகழ்வையும் நாங்கள் நடத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களை பொறுத்த மட்டிலே வடக்கு மாகாணத்திலே நாங்கள் பல்வேறு சபைகளிலே இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணி மான்சிட்டத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதிலே 4 இடங்களிலே எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து பிரதேச சபைகளிலும் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களாகிய நீங்கள் வெற்றி பெற்று நாளை உள்ளூராட்சி மன்றங்களினுடைய உறுப்பினர்களாக வர வேண்டும் என்று நாங்கள் உங்களை வாழ்த்திக் கொண்டு என்னுடைய உரைக்குள் நான் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் போட்டியிடாத சபைகளிலும் கூட யார் வரக்கூடாது என்பது தொடர்பாக எங்களுடைய கட்சியுடைய செயலாளர் நாயகம் அவர்களும் எங்களுடைய பார்த்திபன் அவர்களும் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். நாங்கள் இந்த தேர்தலிலே நிச்சயமாக வெல்லப்பட வேண்டியவர்கள் என்பதற்கு பல்வேறு காரணங்களை சொல்ல முடியும். அதிலே மிக குறிப்பாக நாங்கள் சொல்லுகின்ற காரணம், யாழ்ப்பாணம் மாநகர சபையை நாங்கள் கடந்த காலங்களிலே ஆட்சி செய்து மிகச் சிறப்பாக ஆட்சி செய்த ஒரு தரப்பு இன்று வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களிலே தலை சிறந்த அல்லது தலையாய உள்ளூராட்சி மன்றம் என்று சொன்னால் அது யாழ்ப்பாண மாநகர சபை. அந்த யாழ்ப்பாண மாநகர சபை என்பது ஒரு அடையாளம். பாராளுமன்றத்துக்கு அடுத்ததாக யாழ்ப்பாண மாநகர சபை என்பது ஒரு அடையாளம். அந்த மாநகர சபையினுடைய முதல்வரை வெளிநாட்டில் இருந்து வருகின்ற அத்தனை ராஜதந்திரிகளும் சந்திப்பது வழமை. எந்த ஒரு ராஜதந்திரியும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் மாநகர சபைக்கோ மாநகர முதல்வரிடமோ விஜயம் செய்யாது திரும்பி சென்ற வரலாறே கிடையாது. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ராஜதந்திரியும் ஒவ்வொரு நாட்டினுடைய தூதுவரும் யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது, நான் மாநகர முதல்வராக இருந்த காலத்தில் என்னை சந்தித்தார்கள். என்னை சந்தித்த பொழுது நான் அவர்களிடம் மீள மீள வலியுறுத்திய விடயங்கள், எங்களுடைய இழந்து போன ஆட்சியை, எங்களுடைய இழந்து போன உரிமையை நீங்கள் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். யுத்தத்தினாலே அழிக்கப்பட்டு சிதைவடைந்து போயிருக்கின்ற எங்களுடைய நகரத்தை நீங்கள் மீட்டெடுத்து தர வேண்டும். எங்களுடைய மக்களை கொன்று குவித்தவர்களை நீங்கள் நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக குரல் கொடுத்து சொல்லிக் கொண்டிருந்த ஒருவர் தான் நாங்கள். இன்று அந்த மாநகர சபையிலே ஒரு பொம்மையை இருத்த வேண்டும். அந்த மாநகர சபையை தென்னிலங்கை தன்னுடைய வசப்படுத்தி விட்டது. சிங்கள தேசிய கட்சி, தேசியவாத கட்சி அதனுடைய ஆட்சி பீடத்தில் ஏறிவிட்டது என்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் நயவஞ்சகமாக தோற்கடிக்கப்பட்டு இன்று நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் தோற்கடிக்கப்படவில்லை, நாங்கள் போட்டியிட முடியாதவாறு தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒன்றை சொல்லுகின்றோம், எங்களை தோற்கடித்து அல்லது எங்களை வெளியேற்றி எங்களை போட்டியிடாமல் வைத்து இந்த மாநகர சபையை கைப்பற்றி விடலாம் என்று துடிக்கின்ற தரப்புகளுக்கு நாங்கள் மரண அடியை எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலே கொடுப்பார்கள் என்கின்ற ஆணித்தரமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்காகவும் நாங்கள் கடுமையாக உழைப்போம். மாநகர சபையிலே எங்களை வீழ்த்தி விட்டால் தமிழ் மக்கள் கூட்டணியை ஒழித்து விடலாம், எதிர்காலத்தில் அவர்களுடைய வளர்ச்சியை இல்லாமல் செய்து விடலாம் என்று பலர் கற்பனை காணுகிறார்கள். அது அவர்களுடைய கற்பனையாகத்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் நடைமுறையில் வராது என்பதையும் நான் ஆணித்தரமாக இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் மக்களுடைய எதிர்காலமாக வரக்கூடாது,
மக்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்கின்ற துடிப்போடு இங்கு பலரும் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சதிகளை நாங்கள் துடைத்து எறிவோம். அந்த சதிகளை நாங்கள் முறியடித்து எங்களுடைய வெற்றி பாதையிலே நாங்கள் செல்வோம். நாங்கள் போட்டியிடுகின்ற அத்தனை சபைகளிலும் எங்களுடைய தாக்கத்தை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்துவோம். அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் அம்பிலிருந்து சீறிப்பாய்கின்ற அம்புகளாக, வில்லிலிருந்து சீறிப்பாய்கின்ற அம்புகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரச்சார களத்திலே நீங்கள் குதிக்க வேண்டும். உங்களுக்கான அனைத்து பக்க உதவிகளையும் நாங்கள் செய்து தருவதற்கு நாங்கள் காத்திரமாக தயாராக இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சொற்ப நாட்களிலே, மிக குறுகிய கால பகுதியிலே நாங்கள் வீறு நடை போட வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று எங்களுடைய கட்சிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை, எங்களுடைய கட்சி கடந்த காலங்களிலே செய்த சாதனைகளை சொல்லி மக்களை எங்களை நோக்கி திருப்பி எங்களை வெற்றி நடை போட செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஓய்ந்து விட போவதில்லை. நாங்கள் எத்தனை சதிகளை கண்டும் பயந்து விட போவதில்லை. எங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக நான் பல்வேறு தடவைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறேன். நான் பல்வேறு வழக்குகளில் என்னை அகப்பட செய்திருக்கிறார்கள். என்று எங்களுடைய வேட்பு மனுவை சதி செய்து நிராகரித்திருக்கிறார்கள். என்று எங்களுடைய வேட்பு மனுவை நிராகரித்த காரணத்திற்காக நிராகரிக்கப்பட்ட எல்லா வேட்பு மனுக்களும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாங்கள் மட்டும் ஏற்கப்படாதவர்களாக இருக்கின்றோம். இன்று இலங்கையிலே செலக்டிவாக நீதி வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த பின்னடைவுகளை கண்டு, இந்த சதிகளை கண்டு, இந்த தோல்விகளை கண்டு நாங்கள் ஓய்ந்துவிட போவதில்லை. மாறாக நாங்கள் அதையும் விட வேகமாக பாய்ந்து செல்கின்ற அம்புகளாகவே நாங்கள் இருக்க போகின்றோம். எதிர்காலத்தை நாங்கள் வழிநடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் வழிநடத்தியே தீருவோம். நாங்கள் கடந்த முறை யாழ்ப்பாண மாநகர சபை மட்டுமல்ல, நல்லூர் பிரதேச சபையும் எங்களுடைய ஆளுகையில் இருந்தது. காரநகர் பிரதேச சபையினுடைய தவிசாளரும் இன்று எங்களுடன் போட்டியிடுகின்றார். இந்த இரண்டு சபைகளையும் நிச்சயமாக மீளவும் நாங்கள் எடுத்து ஆளுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். அதற்காக ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போடு நாங்கள் போராடுகின்ற அதே வேளை ஏனைய பிரதேச சபைகளையும் கைப்பற்றுவதற்கான முழுமையான முயற்சியிலே தமிழ் மக்கள் கூட்டணி நிச்சயமாக ஈடுபடும். அந்த முயற்சியிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பக்கபலமாக உங்களோடு வீடு வீடாக வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது வாழ்வா சாவா என்கின்ற போராட்டம். இந்த போராட்ட காலத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இதிலே இழப்பதற்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை. கரணம் தப்பினால் மரணம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே இருக்கிறோம். மிகுந்த நிதி நெருக்கடிக்கு மத்தியில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மிகுந்த சதிகளுக்கு மத்தியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்று அனைத்து தரப்புகளும் திருப்பி தாக்குகின்ற ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கின்றோம். ஒன்றை மட்டும் நான் சொல்ல வேண்டும். இன்று பல கட்சிகளும் தமிழ் மக்கள் கூட்டணி என்கின்ற பெயரில் போலியான முகநூல்களை ஆரம்பித்து முகநூலிலே எங்களுடைய கட்சியை போன்று அவதூறான செய்திகளை பரப்புகின்ற கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள். ஏன்? எங்கள் மீதான அச்சம். இந்த காரநகர் பிரதேச சபையிலே போட்டியிடுகின்ற எங்களுடைய வேட்பாளர்களுடைய படங்களை போட்டு வேறு வேறு சின்னங்களை போட்டு பிரசுரங்களை அடித்து விடுகிறார்கள். ஏன்? எங்களுடைய வேட்பாளர்கள் மீதான அச்சம், எங்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற சதி, எங்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற சூழ்ச்சி. இந்த அனைத்து சூழ்ச்சிகளையும் நாங்கள் வெற்றிகரமாக தாண்டுவதில் தான் எங்களுடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது. எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய மண்ணை நாங்கள் வளம்படுத்த வேண்டுமாக இருந்தால், இந்த மண்ணிலே தமிழ் மக்கள் கூட்டணி ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு சக்தியாக மீளெழுச்சி பெற வேண்டியது காலத்தின் தேவை. அந்த தேவையை நீங்கள் ஒவ்வொருவரும்
ஒரு வரலாற்று கடமையாக, ஒரு வரலாற்று பொறுப்பாக நீங்கள் ஆற்ற வேண்டும் என்பது என்னுடைய தயவான வேண்டுகோள். எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு வெறும் 2-3 ஆண்டுகள் தான். எங்களுடைய சின்னம் போட்டியிட்ட தேர்தல் முதலாவது தேர்தல் போன தேர்தல் மாத்திரம்தான். போன பாராளுமன்ற தேர்தலில் தான் யாழ்ப்பாணத்தில் மான் சின்னமே முதல் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த முதலாவது தேர்தலிலே மிகப்பெரிய சக்திகளே, மிகப்பெரிய அரசியல்வாதிகளே, மிகப்பெரிய நீண்டகால அரசியல் வரலாற்றை கொண்ட கட்சிகளே தடுமாறிய பொழுது நாங்கள் பெற்ற வாக்குகள் என்பது மிக காத்திரமானது. மிக நீண்ட வரலாற்றை கொண்ட தமிழரசு கட்சி வெறும் 30,000 வாக்குகளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெற்ற பொழுது நாங்கள் அதன் அரைவாசி வாக்குகளை பெற்றிருக்கிறோம் வெறும் 2 ஆண்டுகளில். கட்சி ஆரம்பிக்கப்பட்டு வெறும் 2 ஆண்டுகளில், கட்சி ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது தடவையாக எங்களுடைய சின்னத்தை தவறவிட்ட ஆண்டில் 5 கட்சிகளின் கூட்டாக போட்டியிட்ட ஒரு தரப்பை நாங்கள் விட வெறும் 7,000 வாக்குகள் தான் நாங்கள் குறைவாக பெற்றிருந்தோம். அமைச்சர்களாக இருந்தவர்கள் மண்கவின நேரம் நாங்கள் 13,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றோம். இது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது தேர்தலிலே இவ்வளவு வாக்குகளை எந்த ஒரு கட்சியோடும் கூட்டு சேராது தனித்து நின்று பெற்றது என்பது வரலாற்று சாதனை. அந்த வரலாற்று சாதனையை இந்த தேர்தலில் நாங்கள் எடுத்து சென்று அதை பன்மடங்காக மாற்ற வேண்டும். அதனூடாக ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை இந்த மண்ணிலே கட்டியெழுப்ப வேண்டும். எங்களுக்கு அரசியல் செய்வதற்கு தேவையில்லை. எங்களுக்கு வேற வேலை இல்லாமல் நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. பணம் சேர்ப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை. சொத்து சேர்ப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை. புகழுக்காக அரசியலுக்கு வரவில்லை. எங்களுடைய மண் பறிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே இழந்த அவலத்துக்கு நியாயம் கிடைக்கவில்லை. அதற்காக நாங்கள் போராடுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் எங்களுடைய அரசியலை விரித்திருக்கிறோம், தரித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அரசியல் முடிக்கப்பட முடியாது. எங்களுடைய உயிர் இருக்கும் வரை எங்களுடைய அரசியல் போராட்டம் தொடரும். தமிழ் மக்களுக்கான ஒரு நேர்மையான அரசியலை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். அது ஒருபோதும் நாங்கள் ஓய்ந்துவிடப் போவதில்லை. தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக பலப்படுத்த வேண்டும். தமிழ் மக்களை நேர்மையாக வழிநடத்த வேண்டும். ஒரு ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை, நேர்த்தியான சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும். எவ்வாறு இந்த விடுதலை போராட்டம் தமிழ் மக்களுக்கான கட்டமைப்புகளை வைத்து தமிழ் மக்களை வழிநடத்தி இருந்ததோ, ஆயுதமற்ற ரீதியிலே தமிழ் மக்களை கட்டமைப்பு ரீதியாக மாற்றி அமைத்து தமிழ் மக்களை வழிகாட்ட வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் செய்துதான் தீருவோம். அதை எவராலும் தடுக்க முடியாது. அந்த பயணத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை கட்டி எழுப்புவதற்கும், எங்களுடைய இழந்து போன உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு அணிதிரளுங்கள், எங்களோடு வீறு நடை போடுங்கள். எங்களுடைய எதிர்கால அரசியலை, எங்களுடைய எதிர்கால சந்ததியை நாங்கள் வழிநடத்துகின்ற ஒரு தரப்பாக இந்த மண்ணிலே நாங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறோம். இந்த மண்ணிலே நாங்கள் நாளை மாபெரும் சக்தியாக மாறுவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு இணைந்து போராடுவதற்கு தயாராக இருங்கள் என்ற ஒரு அறைகூவலையும் ஒரு வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் விடுத்துக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்கினியவர்களே, உங்களை மே மாதம் 7ஆம் தேதி தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய வெற்றி பெற்ற பிரதேச சபை உறுப்பினர்களாக பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அந்த வெற்றியை, அந்த வெற்றி கனியை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். அந்த வெற்றியை வைத்து நாங்கள் எங்களுடைய அழிந்து போன எங்களுடைய சமுதாயத்துக்கு, இழந்து போன எங்களுடைய மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான ஒரு பொன்னான சந்தர்ப்பமாக நாங்கள் கொள்ள வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒன்றை சொல்லி இருக்கிறார். இறுதியாக அதை சொல்லிவிட்டு நான் அமர்கிறேன். தனது கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய தாங்கள் நிதி ஒதுக்குவதற்கு 10 தடவை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நீ ஏனப்பா 10 தடவை சிந்திக்கிற? நீ சிந்திக்கவே வேண்டாம். இந்த நிதி எங்களுக்கு வேண்டாம். யாழ்ப்பாண மாநகர சபை 2 வருஷம், நல்லூர் பிரதேச சபை 2 வருஷம் நாங்கள் ஆட்சி செய்த பொழுது ஒரு துளி, ஒரு சதம் நிதி கூட
மத்திய அரசாங்கம் எங்களுக்கு தரவில்லை. எங்களுடைய தமிழ் டயஸ்போரா, எங்களுடைய தமிழ் நல்லுள்ளங்கள், எங்களுடைய சபையுடைய சொந்த நிதியில் தான் நாங்கள் அந்த அபிவிருத்திகளை செய்திருக்கிறோம். நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை செய்திருக்கிறோம். வெளிநாடுகளில் இருந்த புலம்பெயர் தமிழ் மக்களுடைய உதவியோடு நாங்கள் எங்களுடைய தேசத்தை நிர்மாணித்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லுகிறோம், உங்களுடைய நிதி எங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுடைய அச்சுறுத்தல்களை எங்கள் மீது நீங்கள் காட்டாதீர்கள். உங்களுடைய நிதி எதையும் பெறாமல் தானையா 30 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நாங்கள் ஒரு தனி அரசை, நிழல் அரசை தமிழ் மக்கள் நடத்தினார்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறோம். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய காசில் அல்ல இங்கு தமிழ் மக்கள் ஆயுத போராட்டம் நடத்தியதும் சரி, உங்களுடைய காசில் அல்ல இங்கு தமிழ் மக்கள் ஒரு நிழல் அரசை நடத்தியதும் சரி. உங்களுடைய இந்த புருடா அரசியலை, இந்த ஏமாற்று அரசியலை, இந்த பம்மாத்து அரசியலை, இந்த அச்சுறுத்தும் அரசியலை நீங்கள் கொண்டே குப்பைக்குள் போடுங்கள். எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்களுடைய நிதியிலே, எங்களுடைய சொந்த நிதியிலே எங்களுடைய தேசங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தேசத்தை நாங்களே கட்டியெழுப்ப தயாராக இருக்கிறோம். இந்த அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு, இந்த பரப்பு எங்களிடம் வேகாது என்கின்ற செய்தியையும் நாம் சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக எங்களுடைய வேட்பாளர் அறிமுக நிகழ்விலே நாங்கள் சங்கமிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இங்கே கூடியிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் உங்களை ஒரு தடவை இந்த சபைக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். நீங்கள் உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த வட்டாரத்திலே, எந்த பிரதேச சபையிலே போட்டியிடுகின்றீர்கள், உங்களுடைய தன்னம்பிக்கையினுடைய அளவு, வெல்லுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையையும் இந்த சபையிலே நீங்கள் சொல்லி, ஏனையவர்களுக்கும் தன்னம்பிக்கை ஊட்டுவதாக அது அமைய வேண்டும். அதே போன்று நல்லூர் பிரதேச சபையிலே போட்டியிருக்கின்ற வேட்பாளர்கள் வலிகாமம் வடக்கிலும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்ல முடியும், சாவகச்சேரியிலும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்ல முடியும். அதனூடாக நாங்கள் எல்லோரும் கூட்டாக ஒரு மாபெரும் வெற்றியை இந்த மண்ணிலே வருவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்குமாறு கேட்டு சபையிடம் விடைபெறுகிறேன். நன்றி. பணத்திலிருந்து அந்த வேட்பு மனுவை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்து அது தொடர்பான உத்தரவுகளை பெறுவதற்கும் பல வழிகாட்டல்களை முன்னெடுத்து வந்திருந்தார். அவருடைய உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்காத நிலையில் கூட எங்களை அவர்கள் நடுத்தருவிலே விடக்கூடாது, அவர்களை ஒரு நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவர் 1 மாத காலம் அயராது எங்களுடைய இந்த சட்ட போராட்டத்திற்காக தொடர்ந்து எங்களோடு பயணித்திருந்தார். அதற்காக அவருக்கு எங்களுடைய கட்சியின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் இந்த 1 மாத காலமும் நான் ஒன்றை வெளிப்படையாகவே கூறுகின்றேன். இந்த வேட்பாளர்கள் அறிமுகம் கூட்டத்திலே ஒன்றை வெளிப்படையாக கூறுகின்றேன். எங்கள் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையிலே இந்த சட்ட பிரச்சனைகளிலே ஒன்றித்து போயிருப்பதன் காரணமாக வேறு சபைகளிலே எங்களால் கவனம் செலுத்தப்படவில்லை என்று ஒரு சில வேட்பாளர்கள் குறைபட்டார்கள். அது நியாயமானது, உண்மைதான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சபையினை வென்றெடுக்கின்ற பொழுது அல்லது அந்த சபைக்கான அடையாளத்தை எடுக்கின்ற பொழுது அனைத்து சபைகளையும் இலகுவாக வசப்படுத்தி விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடத்தில் இருந்தது. அதற்காக யாழ்ப்பாண மாநகர சபையிலே அந்த நிராகரிக்க வேட்பு மனுவை ஏற்றுக்கொள்வதற்கான சட்ட போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து இடைவிடாது செய்து கொண்டே வந்திருந்தோம். அதற்காக சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள், உண்மையிலே நான் பெருமைக்காக சொல்லவில்லை, ஏறத்தாழ 1 மில்லியன் ரூபாய்கள் அந்த சட்ட போராட்டத்திற்காக நாங்கள் செலவழித்திருந்தோம். அதில் அரைவாசி பணத்தினை அவர் தனது சொந்த நிதியில் இருந்தே தந்திருந்தார். அத்துடன் கொழும்புக்கு நான் நினைக்கின்றேன் 6 அல்லது 7 தடவைகள் சென்றிருக்கோம். அந்த 7 தடவைகளும் அவர் அதற்கான செலவுகள், தனது வாகனம் ஆகிய எல்லாவற்றையும் பாவித்து ஒரு தனி மனிதனாக இந்த சட்ட போராட்டத்திற்காக அளப்பெரிய பங்கினை ஆற்றியிருந்தார். அதற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் யாழ்ப்பாண மாநகர சபையை நாங்கள் இழந்தது என்பது என்றைக்குமே ஒரு ஏற்புடையதாக இருக்கவில்லை. அது எங்களுடைய மனங்களில் இன்றைக்கும் ஒரு வலியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் யாழ்ப்பாண மாநகர சபையில் ஒரு மாநகரத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை செய்யலாம் என்பதை இந்த இலங்கைக்கு சொல்லிக் கொடுத்தது யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வராக மணிவண்ணன் அவர்கள் இருந்த அந்த 2 வருட காலம்.
ஒரு மாநகர சபை, கழிவகற்றலை முன்கொண்டு செல்லுகின்ற மாநகர சபை ஒரு நிலத்தை பாதுகாக்க முடியும், மரபுரிமை சொத்துக்களை பாதுகாக்க முடியும் என்ற எண்ணக்கருவை இந்த இலங்கை தீவுக்கே சொல்லிக் கொடுத்தது என்றால் அது யாழ்ப்பாண மாநகர சபை மட்டும்தான். ஆகவே அந்த யாழ்ப்பாண மாநகர சபையினை நாங்கள் கையகப்படுத்திக் கொண்டு மீண்டும் 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 எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை இந்த மண்ணிலே தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூடிய கரசனை அதில் செலுத்தி இருந்தோம். ஆனால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு இந்த முறை இல்லாமல் போய்விட்டது. அதற்காக நாங்கள் துவண்டு விடுவதில்லை. நான் ஆரம்பத்திலே கூறியது போல் எத்தனை தரம் வீழ்கின்றோம் என்பது முக்கியமில்லை, வீழ்கின்ற போதெல்லாம் எழுந்து நின்று சாதனை படைக்கின்றோம் என்பதுதான் முக்கியம் என்பார்கள். அதேபோல் நாங்களும் மாநகர சபையிலே ஆற்றிய பணிகளை நல்லூர் பிரதேச சபை, காரநகர் பிரதேச சபை மற்றும் ஏனைய பிரதேச சபைகளில் கணிசமான ஆசனங்களை பெற்று நல்லூர் பிரதேச சபையிலும் காரநகர் பிரதேச சபையிலும் ஆட்சி அமைத்து மாநகர சபையிலே என்னென்ன விடயப்பரப்புகளை மாநகரத்தையும் தாண்டி மாநகரத்துக்கு இருக்கின்ற அதிகார வரம்பையும் தாண்டி செய்து காட்டினோமோ அதேபோல் அத்தனை சபைகளிலும் அந்த சபைகளினுடைய அடையாளத்தை பேணுவதற்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும். அதற்கு இனிவரும் 10 நாட்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றோம். உண்மையில் இன்றைக்கு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு சக்தியான விடயம் என்று நாங்கள் நினைப்பது எங்கள் எல்லோருடைய ஒற்றுமை. இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு சிங்கள தேசிய கட்சிகளை நோக்கி பயணிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக நான் கருத்தில் கொள்வது எங்கள் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள் மீதான ஒற்றுமையின்மையிலே காரணமாகும். ஆகவே நாங்கள் தமிழ் கட்சிகள், அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சிகளையும் நாங்கள் விமர்சிக்க தயாராக இல்லை. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த யாழ்ப்பாண மண்ணிலே நாங்கள் தான் தமிழ் மக்களை மீட்பவர்கள், தமிழ் மக்களின் நலன்களுக்காக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். நாங்கள் தான் இந்த மண்ணின் மீட்பவர்கள், இனத்தின் மீட்பவர்கள், நாங்கள் இனத்துவசிகள் அல்ல என்ற ஒரு அடைமொழியுடன் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி என்று ஜேவிபியினர் இந்த மண்ணிலே காலூன்ற வழிகிட்டு விட்டார்கள். உண்மையில் இந்த மண்ணிலே ஜேவிபியினர் என்பிபி என்ற முகமூடியில் வந்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் விளங்கி பார்க்க வேண்டும். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற வேட்பாளர் அவர்கள் ஒரு மேடையிலே பேசுகின்ற போது கூறுகின்றார், நாங்கள் ஜேவிபி இல்லை என்பிபி என்கின்றார். ஏன் நீங்கள் ஜேவிபி இல்லை என்கின்றீர்கள்? ஆகவே ஜேவிபி என்பதை நீங்கள் சொல்ல மறுக்கின்றீர்கள் என்றால் ஜேவிபியினருக்கு ஒரு கடந்த கால பக்கம் இருக்கின்றது, அதை நீங்கள் மறைக்கின்றீர்கள் அல்லது மறக்க முற்படுகின்றீர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அதேபோல் அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கூறிய 3 நாட்களிலே கூறுகின்றார், நாங்கள் ஆயுதமேந்தி போராடிய ஒரு குழு என்றார். என்பிபி ஆயுதமேந்தி போராடியதாக நான் அறியவில்லை. ஆகவே ஆயுதம் தூங்கி போராடிய ஒரு குழு ஜேவிபி. ஆகவே அவர்களுக்குள், இந்த மக்களுக்குள் ஜேவிபி என்றால் எங்களுடைய மக்களுக்கு தெரியும், அது ஒரு இனவாதத்தை இந்த மண்ணிலே விதைத்த ஒரு கட்சி. ஆகவே அந்த கட்சியினுடைய முகத்தை கொண்டு இந்த மக்களிடம் வர முடியாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். உண்மையில் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். இன்றைக்கு எல்லோரும் ஒரு விடயத்தை பரவலாக கதைக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இலங்கை தீவினை சுனாமி அடித்தது. அந்த சுனாமியினுடைய தாக்கத்தினால் இலங்கை தீவு பல்வேறுபட்ட அழிவுகளை சந்தித்தது. இலங்கை தீவு அழிவுகளை சந்தித்த இலங்கை தீவிலே 71% அழிவுகள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தான் நடைபெற்றது. வெறுமையான 29% அழிவுகள் தான் கிழக்கு தெற்கு மாகாணத்திலே நடைபெற்றது. இந்த நேரத்தில் தான் தமிழீழ விடுதலை புலிகள் வடக்கு கிழக்கிலே அழிவுற்ற பகுதிகளை மீள்கட்டுமானம் செய்ய வேண்டும் என்பதற்காக சுனாமிக்கு பின்னரான ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கினார்கள். அவர்கள் ஏன் அந்த பொது கட்டமைப்பினை உருவாக்கினார்கள் என்பதற்கும் காரணம் இருக்கின்றது. சுனாமி அடைத்து 2 வாரங்களிலேயே அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே மீட்பு பணிகளும் மீள்கட்டுமான பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, உலக வங்கியானது சுனாமி அடித்த பிற்பாடு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருந்தது. அந்த புள்ளி விவரத்திலே
13,000 கோடி இலங்கை தீவுக்கு அழிவு ஏற்பட்டதாக அது அறிக்கை விட்டிருந்தது. நான் நினைக்கின்றேன் டிசம்பர் மாதம் சுனாமி அடித்தது, ஜனவரி மாதம் வரைக்கும் இலங்கைக்கு நன்கொடைகளாக கிடைத்த பணம் 13,236 கோடி. ஆகவே அழிவுகளை விட கூடிய பணம் கிடைத்தது. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனக்கே உரித்தான பாணியிலே நடைபெற்றது. அதாவது அவர்கள் அவ்வளவு பணத்தையும் தெற்கிலேயே செலவழித்தார்கள். அம்பாந்தோட்டத்திலே கரையோர நகரத்தினை மீள் நிர்மாணம் செய்து, அதாவது ரீசெட்டில்மெண்ட் செய்து வேறொரு இடத்திலே அதை நிர்மாணித்தார்கள். நான் நினைக்கின்றேன் 3000 குடும்பங்களுக்கு தேவையான நவீன வீடுகளுடன் ஒரு புதிய அம்பாந்தோட்டை நகரனை கட்டி முடித்தார்கள். அதே நேரம் மீனவர்களை கரையோரத்தில் இருந்து நகர்த்தி வேறு இடத்துக்கு சென்று அவர்கள் கரையோரங்களுக்கு மீன்பிடிக்க வருவதற்காக இலவச பஸ் போக்குவரத்து சேவைகளை செய்திருந்தார்கள். ஆகவே இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பணங்களும் தெற்குக்கு பயன்படுத்தப்பட்ட நிலையிலே தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார்கள். எங்களுடைய பகுதிகள் தான் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டது, எங்களுடைய பகுதி மக்களையும் மீள்கட்டுமானம் செய்ய வேண்டும், அதற்கு நாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த பொது கட்டமைத்தான் பீட்டோம்ஸ் எனப்படுகின்ற சுனாமி பேரலைக்கு பின்னரான மீள்கட்டுமான பொது கட்டமைப்பு. நான் அந்த பொது கட்டமைப்பிலே இணைந்து பணியாற்றியவர் என்ற அடிப்படையிலே தான் நான் இதை உங்களுக்கு கூறுகின்றேன். தமிழீழ விடுதலை புலிகள் அந்த பொது கட்டமைப்பை உருவாக்குகின்ற பொழுது சுனாமிக்கு பின்னரான அந்த மீள்கட்டுமான பணிகளிலே எனக்கும் பணியாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையில் இந்த மண்ணிலே ஜேவிபியினர் போல் தமிழ் மக்களுக்கு இனத்துரோகம் செய்த ஒரு கட்சி இல்லை. ஏனென்று சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகள் உருவாக்கிய, இலங்கை அரசாங்கத்துடன் உருவாக்கிய அந்த பொது கட்டமைப்பு ஒரு அரசியல் ரீதியான கட்டமைப்பு அல்ல, ஒரு நிர்வாக ரீதியான கட்டமைப்பு இல்லை. அந்த கட்டமைப்பின் மூலம் தமிழ் மக்களுக்கு அரசியல் உரிமையோ காணி உரிமையோ எந்த ஒரு உரிமையும் கிடைக்கப்படுவது ஒன்றே ஒன்றுதான் தமிழ் மக்களுக்கு கிடைக்கும். பசியால் வெந்தவனுக்கு சாப்பாடும், வீடு இழந்தவனுக்கு வீடும், வீதி இழந்தவனுக்கு வீதியும் மட்டும்தான். அந்த கட்டுமானத்தை, அந்த பொது கட்டமைப்பை உடைப்பதற்கு முன்னின்று செயற்பட்டவர்கள் இன்றைக்கு என்பிபி என்று கூறுகின்ற ஜேவிபியினர். உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, நான் நினைக்கின்றேன் 2005ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் திகதி ஜேவிபியினருடைய அரசியல் குழு கூட்டத்திலே ஒரு முடிவெடுக்கப்படுகின்றது. இந்த பொது கட்டமைப்பை நாங்கள் வரவிடக்கூடாது, இந்த பொது கட்டமைப்பை நாங்கள் முற்றாக எதிர்க்க வேண்டும். அன்றைக்கு சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்கா அவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்தார். அந்த ஜனாதிபதியிலே 106 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். அதில் 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜேவிபி கொண்டிருந்தது. அப்பொழுது ஜேவிபியினர் 39 பேரும் முடிவெடுக்கின்றார்கள், இந்த பொது கட்டமைப்பை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று. அந்த பொது கட்டமைப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா குமாரதுங்கா பண்டாரநாயக்காவுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள். மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் நீங்கள் இந்த பொது கட்டமைப்பு ஒப்பந்தத்தை கிழித்து போடாவிட்டால் உங்களுடைய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் விலகி விடுவோம் என்று. அந்த எச்சரிக்கையை விடுத்தவர் வேறு யாரும் அல்ல, அன்றைக்கு ஒரு கலாச்சார அமைச்சராக இருந்து அந்த எச்சரிக்கையை விடுக்கின்ற பொழுது அவர் ஒரு கலாச்சார அமைச்சர் 2004ஆம் ஆண்டு. இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் என்று சொல்கின்ற இந்த ஜேவிபி அரசாங்கத்திலே அவர் வெளிவிவகார அமைச்சர் விஜித்த கேரத். அவர்தான் அன்றைக்கு சந்திரிகா அரசாங்கத்திற்கு ஒரு தூது விடுகின்றார், 15ஆம் தேதி நள்ளிரவுக்கு முன்னர் நீங்கள் இந்த பொது கட்டமைப்பில் இருந்து விலகாவிடில் உங்களுடைய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் விலகி விடுவோம் என்று. அதன் பிரகாரம் 15ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிற்பாடு அந்த அரசாங்கத்தில் இருந்து ஜேவிபியினர் விலகி செல்கின்றார்கள். அவர்கள் விலகி சென்றது மட்டும் செய்யவில்லை, அன்றைக்கு பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய தலைமையிலே நீங்கள் அனைவரும் கொழும்பிலே இந்த பொது கட்டமைப்புக்கு எதிராக போராட்டம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்தார்கள். அந்த போராட்டத்திலே அவர்கள் கூறிய கூற்று, இந்த பொது கட்டமைப்பு குப்பை கூடைக்குள் கிழித்தறியப்படும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என்று கூறினார்கள். அதன் பிரகாரம் அந்த குப்பை கூடைகள் அந்த
பொது கட்டமைப்பு கிழித்து எறியப்படவில்லை. இந்நிலையில் தான் அடுத்ததாக ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கமும் தமிழீழ விடுதலை புலிகளும் அந்த பொது கட்டமைப்பு உடன்படிக்கையிலே நான் இருக்கின்றேன் ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு அது கைச்சாத்திடப்படுகின்றது. அந்த கைச்சாத்திடப்பட்ட உடனேயே அடுத்த நாள் பாராளுமன்றத்திலே அந்த பொது கட்டமைப்பினுடைய நகல் கொண்டு வரப்படுகின்றது. கொண்டு வரப்பட்ட அந்த நகலினை கிழித்து எறிந்து சபாநாயகர் முகத்திலே வீசி எறிந்து அந்த சபையினையே நடத்த விடாமல் பண்ணியது இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கின்ற அத்தனை தேவிப்பினரும். அதிலே ஒருவர் விண்ணப்ப படிவங்களை எங்களுக்கு சரியாக நிரப்ப தெரியவில்லை, நீதிமன்றத்தினுடைய புண்ணியத்தில் தான் நாங்கள் இங்கு தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் என்று தமிழை கூட ஒழுங்காக உச்சரிக்க தெரியாத ஒரு அமைச்சர் அந்த இடத்திலே 2004ஆம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது, தமிழ் மக்களுடைய வீதிகளுக்கு புனரமைக்க கூடாது, தமிழ் மக்களுடைய வீடுகள் கட்டப்படக்கூடாது என்கின்ற அந்த பொது கட்டமைப்பு உடன்படிக்கை கிழித்து எறிந்து பாராளுமன்றத்திலே நடு வீதியிலே நடு சந்தையிலே 2 கை வைத்து போராடினது இன்றைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள். அதற்கான ஆதாரங்கள் அத்தனையும் இருக்கின்றது. அன்றைக்கு அவ்வாறு நடந்துவிட்டு இன்றைக்கு தமிழ் மக்களை ஒரு மீட்பார்கள், நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய வழிபடுத்துவோம் என்ற கதை கூடுவது எந்த வகையில் நியாயமானது? அடுத்த நாள் நான் நினைக்கின்றேன் 27ஆம் தேதி நான் முதலே கூறியது போல் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். அவர்கள் 3 குழுக்களாக 13 பேர் கொண்ட 3 குழுக்களாக பிரிந்து 3 அடிப்படை உரிமை மனுக்களை உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தார்கள். அன்றைய உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அன்றைய பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வா அவர்கள் அந்த பொது கட்டமைப்பு உடன்படிக்கையை நிறுத்தி அவர் தீர்ப்பு வழங்கியிருந்தார். அந்த தீர்ப்பின் பிற்பாடு வெளியில் வந்த இன்றைய NDP JVP அரசாங்கத்தினர் வெளியிலே கூக்குரலிட்டார்கள். ஆக இந்த இடத்திலே நான் கூறுவது என்னவென்று சொன்னால், தமிழ் மக்களை அழித்தொழிக்க வேண்டும், தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்க கூடாது என்பதிலே மும்மரமாக இருந்த JVP-னர் தான் இன்றைக்கு தமிழ் மக்களை மீட்பார்கள் போல் இந்த மண்ணிலே சேர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் வரலாறுகளை மறந்துவிட்டால் இந்த வரலாறு எம்மை மன்னிக்காது என்பார்கள். நாங்கள் வரலாற்றினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அன்றைக்கு 39 JVP-யினுடைய MPக்களில் இன்றைக்கும் அந்த பொது கட்டமைப்பை கிழித்து எறிந்த MPக்கள் 15 பேர் இந்த மண்ணிலே இருக்கின்றார்கள் இன்றைக்கும் MPக்களாக. ஆகவே அவர்களுடைய பேர் இத்தனையும் உண்மையான எந்த ஒரு JVP-யாக தன்னை சொல்லுகின்ற NDP-யினர் இந்த விடயம் பொய் என்று பகிரங்க சவாலுக்கு வரட்டும். இந்த மண்ணினை அழித்தொழித்து இந்த மண்ணிலே இனவாதத்தை உருவாக்கி தந்தது NDP என்கின்ற JVP-யினர். இந்த ஒரு விடயத்தை மட்டும் சொல்லுகின்றேன். இந்த பொது கட்டமைப்பை கிழித்தறிந்து விட்டு தமிழ் மக்களுக்கு எதுவும் இல்லை, எதுவும் கொடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டு நான் நினைக்கின்றேன் 2-3 மாதங்களில் வடமராட்சிக்கு சென்றார்கள். இன்றைக்கு NDP என்று சொல்கிற JVP-யினர் அந்த வடமராட்சி மக்கள் விளக்குமாறு கொண்டு அவர்களை அடித்து துரத்திய வரலாறு இந்த மண்ணிலே பதியப்பட்டிருந்தது. அந்த மண் தான் இன்றைக்கு NDP-யினருக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றது. இந்த வரலாறுகளை நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த NDP-யினர் இந்த மண்ணிலே காலூன்றாத வைக்கு நாங்கள் ஒற்றுமையாக இந்த தேர்தலிலே வென்று காட்ட வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்டு அடுத்ததாக எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் நீதியரசர் காவி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் தற்பொழுது உரையாற்றுவார். உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெறப் போகின்றன. நாளைய தினம் தபால் வாக்குகள் அளிக்க தினம் குறிக்கப்பட்டுள்ளது. தம்பிமார் எனக்கு முன்னர் கூறியது போன்று பல சிக்கல்கள் மத்தியில் தான் நமது கட்சி இம்முறை உள்ளூராட்சி தேர்தல்களில் கலந்து கொள்கின்றது. எனினும் எமது வேட்பாளர்களை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் அதே நேரத்திலே நமது கட்சி பற்றியும் நாம் அறிமுகம் செய்ய கடமைப்பட்டுள்ளோம்.
2018 தான் எமது கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 2020 நான் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதும் எமது கட்சி பதிவு செய்யப்பட்டது. ஆகவே தற்போது எமது கட்சி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி. எமது கட்சிக்கு சில சிறப்பு இயல்புகள் உள்ளன. இளைஞர் மற்றும் பெண்களை உயர்ச்சி பெற ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் எமது கட்சி. அத்துடன் படித்த பண்புள்ள இளைஞர் யுவதிகள் எமது மக்கள் சார்பில் தமது பொறுப்புகளை ஏற்று அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கட்சியின் சிரேஷ்டர்களாகிய பேராசிரியர் சிவநாதன், திரு கந்தையா ராஜதுரை, திரு தவச்செல்வம் சிற்பரன், செல்வேந்திரா சபாரட்னம், கணக்காளர் திரு துரைசிங்கம் போன்றவர்களும் நானும் எதிர்பார்க்கின்றோம். அதனால்தான் நாங்கள் இளைஞராகிய சட்டத்தரணி மணிவண்ணனை எமது தேர்தல்கள் பொறுப்பாளராக நியமித்துள்ளோம். எமக்கென்று பிரத்யேகமான அரசியல், சமூக, பொருளாதார எதிர்பார்ப்புகள் உள்ளன. அரசியலிலே நாங்கள் கூட்டு சமஷ்டி முறையையே சிபாரிசு செய்து வருகின்றோம். கூட்டு சமஷ்டி முறை மாகாண அலகுகளுக்கு கூடிய சுயாட்சியையும் அதிகாரத்தையும் வழங்க வல்லன. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்களையும் மாகாண அலகுகளின் அதிகாரங்களையும் வரையறுத்து வலியுறுத்தி வேறுபடுத்தி சொல்ல வல்லன. எமது அரசியல் நோக்கு தன்னாட்சி சார்ந்தது. எமது தனிமனித நோக்கு தமிழ் மக்களாகிய நாம் பிறரின் தயவில் வாழாது எம்மை நம்பி, எமது வலுவை நம்பி, எமது கல்வியை நம்பி, எமது வளங்களை நம்பி தற்சார்பாக வாழ பழகிக் கொள்வதாகும். பேராசிரியர் அழகாக அதை பற்றி சற்று முன்னர் குறிப்பிட்டிருந்தார். எமது பொருளாதார நோக்கு எமது பிராந்தியங்களின் பொருளாதாரம் தன்னிறைவு பெற வேண்டும் என்பதாகும். நாம் போர்க்காலத்தின் பின்னர் மற்றவர்களை நம்பி, மற்றவர்களின் கொடையை நம்பி, மற்றவர்கள் தாழ்ந்து காட்டும் இசைவை நம்பி வாழ்ந்து வருகின்றோம். இந்நிலை மாற வேண்டும். நாம் எமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை, முக்கியமாக உணவு வகைகளை நாமே உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையுடையவர்கள். உணவுப் பொருட்களின் தன்னிறைவு, உடை பொருட்களின் தன்னிறைவு, பாரம்பரிய தமிழ் மருந்து வகைகளின் தன்னிறைவு, மேலும் எமது வளங்களை நாமே எமக்கென விருத்தி செய்து வாழ வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள். ஆகவே தன்னாட்சி, தற்சார்பு, தன்னிறைவு என்பன எமது தாரக மந்திரங்கள் ஆவன. அடுத்து, எமது கட்சி சுத்தமான கைகளுடன் நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கொள்கையை உடையது. குறிப்பாக உள்ளூராட்சி நிர்வாகத்தில் எமது வேட்பாளர்கள் ஊழலற்ற ஒரு சிறந்த நிர்வாகத்தை உருவாக்க பாடுபடுவார்கள். இன்னொரு சிறப்பம்சம் உண்டு. நாம் வீணாக மற்ற தமிழ் தேசிய கட்சிகளையோ அரசியல்வாதிகளையோ விமர்சித்து எமது அரசியலை வழிநடத்த விருப்பமுடையவர்கள் அல்ல. எமது சிறப்பியல்புகளை நாம் குறிப்பிட்டு, எமது கொள்கைகளை எடுத்துரைத்து, எமது மக்களுக்கான கனவுகளை நாம் நனவாக்க முன்வந்துள்ளோம் என்ற செய்தியை மக்களுக்கு நாம் அறிவிக்க இருக்கின்றோம். எம்மை நம்பி எமது வாக்காளர்கள் மனமுவந்து எமக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் அவர்கள் முன்வைப்போம். தன்னல மேம்பாட்டுக்காகவே நாம் பொதுநல வாழ்க்கையில் கலந்து கொண்டுள்ளோம் என்ற எண்ணம் எங்கள் இளைஞர் யுவதிகள் மத்தியில் கிஞ்சித்தேனும் இல்லை என்பதை நாம் மக்களுக்கு உணர்த்துவோம். எம்மை பொறுத்தவரையிலே எமது பொது எதிரி அரசாங்க கட்சி. அழகாக திரு பார்த்திபன் அவர்கள் சற்று முன்னர் அது சம்பந்தமாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார். அதனை இனிமேலும் நம்மிடையே வளரவிடக்கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக உள்ளோம். தொழிற்சங்கங்கள் ஊடாகவும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிளவுகளின் நிமித்தமும் சென்ற முறை அரசாங்க கட்சி வடகிழக்கில் கால் பதிக்க நேரிட்டது. ஆனால் இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் அதனை நடைபெற விடமாட்டோம். தேர்தல் முடிந்தவுடன் தமிழ் தேசிய கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயல்வோம். பொதுவாக அரசாங்க கட்சியை நாம் புறக்கணிப்போம். அரசாங்க கட்சி உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதை நாம் தடுக்கவே செய்வோம். அரசாங்கத்தின் ஒரு முக்கிய கோட்பாட்டின் விளைவாகவே எம்மை இது பற்றி ஆழமாக சிந்திக்க வைத்துள்ளது. தமக்கு வாக்களித்தால் மட்டுமே நிதி வசதிகள் எமது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கிடைக்கும் என்றிருக்கின்றார்கள் ஆளும் தரப்பினர். அதுவும் ஜனாதிபதி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் பதவிக்கு வந்தால் எம்மை அடிமையாக்கி விடுவார்கள் என்பது இதில் இருந்து புலப்படுகின்றது. நீங்கள் எங்களுடன் சேருங்கள், உங்களுக்கு பணம் தருவோம்,
இல்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டோம் என்றால் என்ன? எங்களை தேடி வாருங்கள், எங்களிடம் மண்டியிட்டு கோருங்கள், நாங்கள் தருவோம் என்றது. அந்த விதத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் யாவும் எமது உறவுகளே என்பதும் அரசாங்கத்துடன் சேர்ந்து செல்லும் கட்சிகள் அனைத்தும் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் தற்கால வருங்கால நல்வாழ்வுக்கு பங்கம் விளைவிப்பவர்களே என்பதும் புலனாகின்றது. நாம் உள்ளூராட்சி மன்றங்களை எடுத்து நிர்வகிக்கும் போது அரசாங்கத்தையே நம்பி இருக்கப் போவதில்லை. எமது உள்ளூராட்சி அலகுகளை தனியார் துறையுடன் சேர்ந்து முன்னேற்ற விளைவோம். நான் முதலமைச்சராக இருந்தபோது வெளிநாட்டு நகரங்களின் நிர்வாகங்களுடன் உடன்படிக்கைகளை உருவாக்கி பரஸ்பரம் உதவிகளை பரிமாற்றி கொண்டோம். கனடாவின் ஒன்டாரியோ நகரம், இங்கிலாந்தின் கிங்ஸ்டன் நகரம் போன்றவற்றுடன் பரஸ்பர உடன்பாடுகளை கைமாற்றி கொண்டோம். இதனால் பல நன்மைகளை பெற்றுக் கொடுத்தோம். உதாரணத்துக்கு தலை சிறந்த மேலை நாட்டு மருத்துவர்கள் எமது மருத்துவர்களுடன் அளவலாவ வழிவகுத்தோம். அதனால் எம்முடைய மருத்துவர்கள் பல நன்மைகளை பெற்றார்கள். மேலை நாட்டு மருந்து வகைகளை எமது மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். இவ்வாறான இரட்டை நகர உடன்பாடுகளின் மூலம் எமது உள்ளூராட்சி அலகுகளை முன்னேற்ற திட்டமிட்டுள்ளோம். இன்று தமிழ் தேசியம் என்றுமில்லாத வகையில் அரசியல் ரீதியாக மிக பெரும் சவாலை எதிர்கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். சுதந்திரம் கிடைத்த பின்னர் இன்றுள்ளது போல என்றைக்குமே தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசியம் சிங்கள அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்துக்கு அஞ்ச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இல்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை விவரிப்பது இப்போது இங்கு பொருத்தமல்ல. ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியினதும் செயற்பாடுகள் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக தமிழ் மக்களுக்கு பலாபலன்களை பெற்றுக் கொடுக்க தவறியமையே பிரதான காரணமாகும். கடந்த தேர்தல்களில் மக்கள் எம்மை நம்பி பல தடவைகள் வாக்களித்து எமக்கு சந்தர்ப்பம் தந்திருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை. இந்த ஏமாற்றமும் கோபமும் இன்று சிங்கள அரசியல் கட்சிகளுக்கு, குறிப்பாக தேசிய மக்கள் சக்திக்கு வாய்ப்பளித்திருக்கின்றது. எம்முள் சிலர் பல எத்தனைப்புகளில் ஈடுபட்டும் சிங்கள அரசியல்வாதிகளினால் ஏமாற்றப்பட்டோம். ஆகவேதான் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் எமக்கு மிகவும் முக்கியமானது. ஒருபுறம் எமது கட்சி சில சபைகளிலாவது உள்ளூராட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மறுபுறம் தமிழ் தேசிய அரசியல் சிங்கள அரசியல் கட்சிகளினால் சிதைக்கப்படுவதில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. யாழ் மாநகர சபையில் நாம் திரு மணிவண்ணன் தலைமையில் வென்று ஆட்சி அமைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருந்த போதிலும் துரதிர்ஷ்டவசமாக அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் நல்லூர், காரைநகர் மற்றும் சில தொகுதிகளில் நாம் முன்னிலை வகித்து ஆட்சி அமைக்கும் சந்தர்ப்பம் இருப்பதால் நாம் மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கின்றது. இதற்கான வியூகங்களை திரு மணிவண்ணன் மற்றும் திரு பார்த்திபன் ஆகியோரின் தலைமையில் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். சொற்பகால அவகாசமே எமக்கு இருக்கின்றது. ஆகவே நாம் விரைவாக செயற்பட வேண்டியிருக்கின்றது. அதே நேரம் நாம் போட்டியிடாத தொகுதிகளில் சிங்கள தேசிய கட்சிகள் வெற்றி பெறாமல் தடுக்கும் வகையில் நாம் செயற்பட வேண்டிய கடமையும் எமக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களிக்குமாறு நாம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு விரலை சுட்டுவதா, அல்லது மக்களை தாம் விரும்பும் ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களிக்குமாறு கூறுவதா என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். இந்த தேர்தலின் பின்னர் மாகாண சபை தேர்தல் உடனடியாக வராது விட்டாலும் மாகாண சபை தேர்தல் என்றோ ஒரு நாள் நடைபெறப் போகின்றது. ஆகவே அதனை கவனத்தில் கொண்டு நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மத்தியில் இம்முறை தேர்தலில் புதிய கூட்டணிகள் தோற்றம் பெற்றுள்ளன. தமிழரசு கட்சியின் செல்வாக்கு குறைந்துள்ளது. மக்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதை சரியாக கணிப்பிட முடியாத நிலை உள்ளது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் தாம் விரும்பும் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறு நாம் தமிழ் மக்களை கோர வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் இதனை கவனமாக நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் எமது இந்த கோரிக்கை நாம் தனியாக போட்டியிடும் தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு புரியாத அல்லது குழப்பமான செய்தியாக அமைந்துவிடக்கூடாது. அதே நேரம் சிங்கள கட்சிகளுக்கு, குறிப்பாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் தமது தலையில்
தாமே மண்ணை வாரி இறைத்துவிடக்கூடிய கூடாது என்று மிக தீவிரமான பிரசாரத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்று தம்பி பார்த்திபன் அவர்கள் கூறிய அந்த கருத்துக்களை நாங்கள் மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள, தமிழ் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையாக நாங்கள் செயற்பட வேண்டும். இதனை நான் என்னால் முடிந்த அளவுக்கு காத்திரமாக மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளேன். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்ததும் நாம் நமது கட்சியை வளர்க்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டியிருக்கின்றது. கட்சி கிளைகளை ஸ்தாபித்து மாவட்ட அமைப்பாளர்களை நியமித்து உறுப்பினர்களை நாம் சேர்க்க வேண்டும். இவற்றுக்கு அடிப்படையாக கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். விரைவில் அதையும் செய்வோம். நாம் வலிய எந்த கட்சியுடனுமே மோதல்களில் ஈடுபட மாட்டோம். ஆனால் வந்த சண்டையை விட்டு கொடுக்கவும் மாட்டோம். ஆகவே இறுதியில் எம்மை பற்றி நாம் சுருக்கமாக கூறுவதானால், நாம் ஒரு இளம் கட்சி, இளைஞர் யுவதிகள் உயர்ச்சி பெற உந்துதல்களை பெற்றுக் கொடுக்கும் கட்சி. எமக்கென தாரக மந்திரங்களான தன்னாட்சி, தற்சார்பு, தன்னிறைவு என்பன உள்ளன. அவற்றின் அடிப்படையில் எமது பயணம் தொடரும். எமது அரசியல் நோக்கு கூட்டு சமஷ்டி அரசியல் முறையை உருவாக்குவது. எமது கட்சி சுத்தமான கைகளுடன் அரசியல் செய்ய முன்வந்துள்ள கட்சி. ஊழலற்ற நிர்வாகத்தை நாம் உள்ளூராட்சி மன்றங்களில் உருவாக்குவோம். நாம் வலிய சண்டைகளுக்கு போகின்றவர்கள் அல்ல, வந்த சண்டையை விட்டு கொடுப்பவர்களும் அல்ல. நாம் அரசாங்க கட்சிக்கு எதிரானவர்கள். அரசாங்க கட்சி வடகிழக்கில் காலூன்றுவதை விரும்பாதவர்கள். எவ்வளவுதான் பொருளாதார நன்மைகளை அரசாங்கம் பெற்று தந்தாலும் அடிப்படையில் அவர்கள் தமிழர்களின் தனித்துவத்தை ஏற்பவர்கள் அல்ல. எம்மை சிங்கள சமூகத்தின் அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்க தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் யாவுமே தொடர் சதியில் ஈடுபட்டு வந்துள்ளன. இப்போதைய அரசாங்கம் அதற்கு விலக்கல்ல. நாம் தனியார் துறைகளுடன் சேர்ந்து நகர அபிவிருத்தியில் ஈடுபடுவோம். வெறுமனே அரசாங்க உதவியை நம்பி எமது மக்கள் தேவைகளை புறக்கணிக்க மாட்டோம். எமது புலம்பெயர் உறவுகளுடன் தொடர்புகள் வைத்து இரட்டை நகர உடன்படிக்கைகள் போன்றவற்றின் ஊடாக உள்ளூராட்சி அலகுகளை வளர்ச்சி பெற செய்ய உள்ளோம். இதற்கு எமது மக்களின் ஆதரவையும் அனுசரணையையும் வேண்டி நிற்கின்றோம். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிடும் தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரிக்கும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கொக்குயில் பகுதியில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கொக்குயில் பகுதியில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் இன்று மாலை குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கட்சியின் செயலாளர் நாயகம் விக்னேஸ்வரன், சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன், வரதராஜன் பார்த்திபன், நல்லூர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ப மயூரன், கால்நகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் பாலச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கட்சியின் ஆதரவாளர்கள், வேட்பாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.